You cheated me, Gautam. அப்பவே என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க. பட் நான் உன்னை நம்பினேன். ஆமா நம்பினேன். இப்ப என்னதுக்கு? இப்ப என்ன பெருசா குடிமொழிகிருச்சு? கூப்பிடும் போதெல்லாம் வந்த நான் மட்டுமா என்ஜாய் பண்ண? நீ தாண்டி என்ஜாய் பண்ண. இப்ப நான் சீன் போடுறேன். பழைய கதையெல்லாம் திரும்ப திரும்ப பேசாத. உன்னை நான் எங்க நிக்க வைக்கிறேன்னு பாரு. ப்ளீஸ் வேண்டாம். என்ன கிக்கா இருக்கா? போட்டோவை பார்த்ததுக்கே அழுவுற. முழு வீடியோவும் பார்த்தா என்ன ஆவ? என் பேரண்ட்ஸ்க்கு தெரிஞ்சா சூசைட் பண்ணிப்பாங்க. சார் பேர் சாரு, வயசு 23, இன்ஃபல் அண்ட் எம்ப்ளாயி. தனியாக தான் ஸ்டே பண்ணியிருக்காங்க. பேரண்ட்ஸ் ஜெய்ப்பூர் சார். இன்ஃபார்ம் பண்ணியாச்சு. மேடம் சார், இது சாருவோட ஃபோன். சாருவோட ஃபோனில் இமேஜஸ், சாட்ஸ், வீடியோஸ் எல்லாம் டெலிட் ஆகிருக்கு சார். அதிகமாக ஒரே நம்பர்லேருந்து தான் இன்கமிங் அவுட் கோயிங் கால்ஸ் எல்லாம் ரெஜிஸ்டர் ஆகிருக்கு. இதில் மிஸ்டீரியஸான விஷயம் என்னென்னா, அந்த நம்பர் இறந்த சாரு பேர்லேயே இருக்குது சார். நேற்று நைட்டு 10 மணிக்கு வந்ததை செக்யூரிட்டி பார்த்துருக்காரு. காலையில் பால்காரன் வந்திருக்கான். யூஸ்வலாக 9 மணிக்கெல்லாம் ஆஃபீஸ் போகிறவங்க இன்றைக்கி ரொம்ப நேரம் ஆகியும் வெளியே வரல. அசோசியேஷன்லேருந்து தான் ஃபோன் பண்ணி கூப்பிட்டாங்க. அண்ட் டோர் பிரேக் பண்ணி தான் சார் உள்ளே வந்தோம். இட் ஹாஸ் டு பி சூசைட் சார். சார் கமிஷனர், இது இந்த மாதத்தில் 3வது இன்சிடென்ட் வினோத். எல்லோரும் நல்லா படித்து நல்ல வேலையில் இருக்கிற பொண்ணுங்க. 3 கேஸும் ஒரே மாதிரி தான் இருக்குது. ஆனால் இதில் காமனான விஷயம் என்னென்னா, அவங்க தனியாக ஸ்டே பண்ணியிருக்கிறது தான். எஸ் சார். இது ரொம்ப சென்சிட்டிவ் கேஸ் வினோத். இப்போதைக்கு ப்ரெஸ்ஸுக்கு போக வேண்டாம். நோ தேங்க்ஸ் சார். இதுக்கு முன்னாடி சூசைட் பண்ணிட்ட சிதம்பரத்தை சேர்ந்த ஆயிஷா மினிஸ்டரோட ரிலேட்டிவ்ங்கிறதுனால பொலிட்டிக்கல் லெவலில் நமக்கு ப்ரெஷர் இருக்குது. பார்த்து ஹேண்டில் பண்ணுங்கள். ஷூர் சார். வி ஹேவ் டு ஆக்ட் ஃபாஸ்ட். ஓகே சார். சார், இந்த லவ் ஃபெயிலியர், ஒர்க் ப்ரெஷர், இந்த ஃபேமிலி இஷ்யூஸ் இதெல்லாம் தாண்டி வேறு ஏதோ ஒரு கனெக்ட் இருக்குது சார். அது என்னவா இருக்கு வினோத்? ஆப்பிள் பெண்ணே, ஆண்களை டயர்டாக்கும் ஆண்ட்ராய்டு கண்ணே, 2000 ரூபீஸ் ரோஸ் கலர் உதடே, கண்ணே மணியே முத்தே. சே வேணாம் வேணாம். பில்கேட்ஸின் கண்டுபிடிப்பே. அழகே உன்னை ஆராதிக்கிறேன். ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ. சூப்பர், கரெக்ட்.
ஆத்தி ஆல்ரெடி பூ கொடுத்தாச்சா? அடுத்த டேபிளுக்கு போறேன். ஹாய் டியர். தனலட்சுமி ஐ லவ் யூ. வரலட்சுமி ஐ லவ் யூடா. என்ன பாக்குற? ஜோதிலட்சுமி ஐ லவ் யூ மை டார்லிங். ப்ரோ அவங்க ஜோதிலட்சுமி இல்ல, என்னோட கோயில்பட்டி வீரலட்சுமி. அப்ப எங்க அத்தை பொண்ணு. அவங்க யாருங்கறத அங்க வந்து சொல்றேன், வாங்க. எங்க? வாங்க. இருடா. என்ன பண்ண போறீங்க? கொஞ்சம் பொறுமா, மாமா இப்ப வந்துடுறேன். அண்ணே, நீங்க பாக்குறதுக்கு ஷாருக் கான், சல்மான் கான், ஐயோ பாப்கார்ன் எல்லாத்தையும் கலந்து செஞ்ச ஒரு கலவையா அழகா இருக்கீங்க. ஏமா அப்படியா இருக்கேன்? நானே சொல்றேனே, உங்க ரேஞ்சுக்கு கரீனா, கத்ரீனா, மெரினா மாதிரி சூப்பர் ஃபிகர்லாம் சும்மா லைன்ல வந்து நிக்குனே. போயும் இந்த மொக்க ஃபிகருக்காக, ஐயோ பாத்துட்டாலே எப்படி சமாளிக்க போறேன்னு தெரியலையே. இந்த மொக்க ஃபிகருக்காக ஏன்னா இந்த பூவை வேஸ்ட் பண்றீங்க? அதுலயே குத்தி போடுவேன். யானை ஏண்டா கரீனா ஓகே, கத்திரினாவும் ஓகே, அது என்னடா மெரினா? மெரினானா மெரினானா மர்சலான ஃபிகர் அப்படின்னு அர்த்தம்னே. அப்படியா வச்சிருக்காங்க? இப்ப இருந்து அப்படி வச்சுப்போம். அண்ணன் நானு சட்டையை கிளிக்காத. இந்த பொண்ணுக்காக ரொம்ப நாளா வெயிட்டிங். பாரா, எப்ப பாரு செல்போன்ல சேட்டிங், ஏகப்பட்ட சீட்டிங், இவ்வளவும் பண்ணி லவ்ங்கிற கடலுக்குள்ளார இப்பதானே குதிச்சிருக்கேன். அதனால நீங்க என்ன பண்றீங்க? இதோ அங்க பாருங்க, உங்களுக்கு ஏத்த மாதிரியே சும்மா அழகா அம்சமா நச்சுன்னு ஒண்ணு இருக்கு, அத போய் கரெக்ட் பண்றீங்க. கிளம்புங்கன்னே, காத்து வரட்டும். அப்படியா? ஆமாண்ணே, வரவா? வாங்கண்ணே. அண்ணே இந்த பக்கம் எங்கனே போறீங்க? அங்க நிக்குதுனே உங்க ஆளு. இருடா, அந்த பிள்ளைட்ட ஒரு வார்த்தை போயிட்டு வான்னு சொல்லிட்டு வேணாண்ணே, மிஸ் ஆயிடும்ண்ணே. நீங்க இந்த ஃபிகர்ட்ட போகும்போது இப்படி போகாம, ஐயோடி என் தங்கம், இப்படியே போனீங்கன்னா உடனே கரெக்ட் ஆயிடும்ண்ணே. போங்க. சரிதா, போயிட்டு வருவா. நான் சொல்லிக்கிறேனே, நீங்க போங்க. ஏன்டா தடுக்குற? கழுத்து பிடிச்சி வெளியே தரனா நல்லா இருக்காதுண்ணே. போங்கண்ணே. போட்டு போங்க. பேரர் 2 காஃபி. சாரிமா, லேட் ஆயிடுச்சா? ஏய், நான் என்ன மொக்க ஃபிகரா? ஐயோ, நீ சூப்பர் ஃபிகர்மா. தோ அவங்கிட்ட இருந்து உன்னை காப்பாத்துறதுக்காக தான் நீ மொக்க ஃபிகர்னு போய் சொன்னேன். இப்படி என்கிட்ட எத்தனை தடவை போய் சொல்லிருக்க? நானா சொன்னதே இல்லம்மா. 1-2 வாட்டி உன்னை காதலிக்கணும்னு போய் சொல்லியிருக்கேன். அப்புறம் காதலிக்க ஆரம்பிச்ச உடனே தோ இந்த கடைக்கண் பார்வை என் மேல படணுமே அப்படிங்கிறதுக்காக அப்பப்போ சின்ன பொய்ங்களை உன்கிட்ட சொல்லியிருக்கேன். அவ்வளவுதான். அப்படின்னா உன் காதல் பொய் தானே? நந்து, என்ன வேணா சந்தேகப்படு, ஆனா என் காதல சந்தேகப்படாத. அப்படின்னா எனக்காக நீ என்ன வேணாலும் பண்ணுவியா? பண்ணுவேனே. பாக்குறியா? இரு இதை எடுத்து அப்படியே என் கையை குத்திட்டுமா? அரவிந்த், முட்டாள், இப்படிலாம் ஏன்டா பண்ற? நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன். நீ விளையாட்டுக்கு சொன்னாலும் நான் அதை சீரியஸா தான் எடுத்துப்பேன். ஐயோ, இந்த மூஞ்ச பாடுறா. கோவமா இருக்கும் போது தான் செம ஃபிகர் ஆகுனே. ஐயோ, அவசரப்பட்டு குத்திராத. ரிலாக்ஸ். எவனோ ஃபோன் பண்ணி தொலைக்கிறான். சொல்றா. மச்சி, வெளியே தாண்டா இருக்கேன். இதோ வரேன். நந்தினி, ஒரு ஃப்ரெண்டு பார்க்க வந்திருக்கான். ஒரு 2 minutes. ஹலோ, செக்யூரிட்டி, பாத்ரூம் டேப் ரிப்பேரா இருக்கு, பிளம்பரை வந்து பார்க்க சொல்லு. ஓகே மேடம். அக்கா, டேப் ரிப்பேர்னு சொல்லியிருந்தீங்களாமே? ஆமாப்பா, உள்ள வா. தினம் இதே தொலையா போச்சு. ஒரு டேப்ல தண்ணியே வரல, இன்னொரு டேப்ல திறக்காமே டேம் மாதிரி தண்ணி போயிட்டே இருக்கு. 2030ல உலகத்துல தண்ணியே கிடைக்காதாம், தெரியுமா?
ஒரு டேப்பு சரி பண்ணிட்டேன். இன்னொரு டேப்பில் சின்னதாக வாஷர் பிரச்சனை. லைன் மட்டும் கட் பண்ணி வச்சுருக்கேங்க்கா. நாளைக்கு வாஷரோட வந்து மாட்டி கொடுத்துறேங்க்கா. ஓகே ஓகே. அக்கா, வாஷர் ஃபிக்ஸ் பண்ணிடவா? ஆமாம்மா, ஒரு நிமிஷம் இரு. இப்போ ஒர்க் ஆகும்க்கா. வேற எந்த சரி. ப்ரோ, நீ குத்த சிம்மை ஃபாலோ பண்ண, அது அதோட லவ்வரோட சுத்துது. என்ன பண்றது? சரி, அதை டிஸ்கனெக்ட் பண்ணிடு. புது சிம் அனுப்புகிறேன், கனெக்ட் ஆகிக்கோ. ஹாய். என்ன இந்த பக்கம்? ஒன்று பார்க்கலாம் தான் வந்தேன். ஓ, எப்படி இருக்க? நல்லா இருக்கு. நேரம் காலம் பார்க்காம டியூட்டியே கதின்னு இருக்கிற என் போலீஸ் அண்ணனே, இந்த தங்கச்சிக்காக நேரம் ஒதுக்குனதுக்கு ரொம்ப நன்றி. சரி சரி, வாய் பேசாம வண்டியில் ஏறியா? போலாம். நந்தினி எப்படிமா இருக்கா? நல்லா இருக்கானா? ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தெரிஞ்சவங்க எல்லார்கிட்டயும் எனக்கு ஒரு அண்ணன் இருக்கான்னு ரொம்ப பெருமையா சொல்லுவா. அப்புறம் ஓ லைஃப் எப்படி போயிட்டு இருக்கு? டெய்லி அக்யூஸ் பின்னாடி ஓடிட்டு இருக்கேன். தேங்க்யூ சார். ஓகேப்பா.
எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறது? நான் உள்ளே வந்துடுவேன். நானே வரேன், வெயிட் பண்ணு. சார் வைஃபை பாஸ்வேர்ட் வேணும். அனுப்புகிறேன் சார். ஓகே, தேங்க்யூ. சார் வைஃபை பாஸ்வேர்ட். தேங்க்யூ. ஓகே சார். ஃபோன் பண்ணாலும் எடுக்கவே மாட்டேங்கிறா. என்ன அப்படி என்னை விட இம்பார்ட்டன்ட் ஒர்க்கா? கிஸ் வேணும்னு கேட்பல்ல, அப்போ இருக்கு உனக்கு. சரி சரி, நான் மறுபடியும் கால் பண்ணுறேன். என்ன கீதா, டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? சச்சா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அவனுக்கு ஏதோ இம்பார்ட்டன்ட் ஒர்க் இருக்கான், அதான் அப்புறம் கால் பண்ணேன்னு கட் பண்ணிட்டேன். சரி, காய்கறி வாங்கிட்டு வரலையா? என்கிட்ட சொன்னியா? ஐயோ, சொல்லணும்னு நினைச்சேன், மறந்துட்டேன். நீ காதலே நினைச்சிட்டு இருந்தா காய்கறி ஞாபகம் எப்படி வரும்? ஆமா, அது நீ சொல்றியா? சரி, நான் கடைக்கு போய் வாங்கிட்டு வரேன். இரு, அவசரப்படாத. பக்கத்துல 2 ஜொல்லு பாட்டிங்க இருக்குதுங்கல்ல, அதுங்களை அனுப்புறேன். ஓய், அவங்கள பார்த்து வழிஞ்சிட்டே அங்கேயே நிக்காத, சீக்கிரமா வா. ஓ ஷர்மிளா, ஃபுல் டீட்டெயில்ஸ் அனுப்புகிறேன். ஸ்பெஷல் சிம்டா, பார்த்து யூஸ் பண்ணு. கிருஷ்ணா, பார்க்கில் எதுக்கு இங்கே கேமரா? சார், இதுக்கு நம்ம பெர்மிஷனே கொடுக்கல சார். சார், இது வைஃபை டைப். அப்படி இருந்ததுன்னா இதோட பேட்டரி பேக்கப் மேக்ஸிமம் 24 hours தான். ஸோ இந்த கேமரா வச்சவன் இந்த ஃபுட்டேஜ் எடுக்கிறதுக்கோ இல்லை பேட்டரி சேஞ்ச் பண்ணுறதுக்கோ கண்டிப்பாக வந்து தான் சார் ஆகணும். அப்படியா? எஸ் சார். சரி, இது கொஞ்சம் க்ளோஸாக வாட்ச் பண்ணுங்க. அவன் யார் என்னங்கிற டீட்டெயில்ஸ் கொஞ்சம் கலெக்ட் பண்ணுங்க. ஓகே? கிருஷ்ணா. சார், நான் சொல்கிற வரைக்கும் யாரையுமே அரெஸ்ட் பண்ணிடாதீங்க. ஓகே? என்னம்மா கதவை திறந்து போட்டு 2 பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எப்படிமா இருக்க? என்ன சார், உங்களுக்கு என்னெல்லாம் ஞாபகம் இல்லையா? அவளை மட்டும் பார்க்க வரீங்க, பேசுறீங்க. நானும் உங்க தங்கச்சி தான், மறந்துடாதீங்க. என்னம்மா, நான் உன்னை வேற அவளை வேறன்னு பிரிச்சு பார்த்துருக்கேன்னா? எப்பவும் நீ எனக்கு தங்கச்சி தான்மா. சரி, அண்ணா என்ன சாப்பிட்றீங்க? ஆமா, இன்னைக்கு நீங்க எங்களோட தான் சாப்பிட்றீங்க. ஓகே, பட் அதுல ஒரு சின்ன சேஞ்ச். என்ன? நம்ம 3 பேரும் ஜாலியா வெளியே போறோம், சாப்பிடுறோம், படம் பார்க்குறோம், வரோம். டீல் ஓகே? யா, ஷூர். ஷூர்.
சார் 100 rupeesக்கு ரீசார்ஜ் பண்ணணும். நம்பர் சொல்லுங்கள். ஃபோன் கொடுங்க. செம்ம ஃபிகர். ஓகே, நம்பரை கன்ஃபார்ம் பண்ணுங்கள். கரெக்ட் பண்ணியாச்சு. ரீசார்ஜை கரெக்டாக பண்ணியாச்சு. என்னங்க, நான் 100 போட சொன்னா நீங்க 200 போட்டிருக்கீங்க. ஐடியா கேன் சேஞ்ச் எனிதிங். என்ன சொல்றீங்க? 200க்கு போட்டேனா? நான் 100 rupeesக்கு போட்ட மாதிரி இருக்கட்டுமே. அப்படி ஒன்றும் உன் காசு எனக்கு வேணாம். நம்பர் சேவ்ட். சார். கிருஷ்ணா சொல்லுங்கள் சார். பாண்டிச்சேரி கிட்ட இதே மாதிரி ஒரு பொண்ணு சூசைட் பண்ணியிருக்கான். நம்ம இன்வெஸ்டிகேஷன் கேஸோட இது மேட்ச் ஆகுது. நீங்கள் பர்சனலாக அங்கே இருக்கிற ஆஃபீஸர்ஸ் கிட்ட கொஞ்சம் விசாரிங்க. ஓகே சார். நான் ஒரு லீடுக்காக நம்ம இன்ஃபார்மர் கூட போயிட்டுருக்கு. மேபி இதில் ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்கலாம். நான் ஒரு 1/2 an hourல ரீச் ஆகிடுவேன். நம்ம இன்ஃபார்மர் கூட ஓஎம்ஆருக்கு தான் வந்திருக்கேன். நான் எப்போ கால் பண்ணோம் சார்? நீங்கள் உடனே பாண்டிச்சேரி ஆஃபீஸர்ஸ் கிட்ட பேசிடுங்க. சார் நான் வேணா வரட்டுமா சார்? இல்லை தேவையில்லை. நீங்கள் ஃபோன் பண்ணி கேளுங்க, நான் வந்து பேசுகிறேன். நானே கால் பண்ணுறேன். ஓகே சார். கிருஷ்ணா. எஸ். இன்னொரு விஷயம் சொல்லுங்கள் சார். அவங்க கிட்ட நம்ம டீட்டெயில்ஸ் எதுவும் ஷேர் பண்ணாதீங்க. ஓகே சார். குட் மார்னிங். குட் மார்னிங். ஏய், நீ ரெடி ஆயிட்டியா? என்னை எழுப்பியிருக்கலாம்ல. பரவாயில்ல, நீ டயர்டாக தூங்கிட்டு இருந்த, அதான் எழுப்பல. சாரி, லேட்டாக தான் படுத்தேன். இட்ஸ் ஓகே. வா, வந்து டோர் லாக் பண்ணிட்டு வந்து தூங்கு. ஏ கீதா, பார்த்து பத்திரமா போயிட்டு வா. ஓகே. போய் ரீச் ஆன உடனே ஃபோன் பண்ணோம். ஷியோர். பாய். பாய். டேக் கேர்.
சார் நம்ம கேஸ் விஷயமா வெளியே வந்திருக்கேன் சார். கிருஷ்ணா உங்கள் வாட்ஸ்அப்புக்கு ஒரு ஃபோட்டோ அனுப்பியிருக்கேன். ஓகே சார். இந்த பொண்ணுங்க சூசைடோட ஒரு அக்யூஸ்ட் ஃபோட்டோ. 99% அவனாக இருக்க சான்ஸ் இருக்குது. நீங்கள் ஒன்று பண்ணுங்கள், ஒரு 3-4 days அவனை க்ளோஸாக வாட்ச் பண்ணுங்கள். ஓகே சார். அவன் எங்கே போகிறா, யாரை மீட் பண்ணுறான், இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள். ஓகே சார். அதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னு சொல்கிறேன் உங்ககிட்ட. ஓகே சார். வண்டி எங்கே போகுது? பாண்டிச்சேரி ரிட்டர்ன் சார். ம். யார்? டூரிஸ்ட்டு, லீலா பேலஸ் ஸ்டாப் சார். ஜென்ரல் என்கொயரி தான், போங்க. நோ ப்ராப்ளம். I love you, da. I love you too, honey. ஹலோ, ஃபிகர் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. மிஸ்ட் காலா? எதுக்கு கால் பண்ணியிருக்கான்? Hey, where the hell did you go? Why didn't you pick my phone? Hey, chill man. Any problem? I think cops are behind this. Stay alert and inform our boys as well. Don't use my name in any situation. Oh. Be careful. Yeah. I'll take care. There's nothing to worry. Remember, don't use my name. Bye. Accused number 1, Thomas alias Third Eye. எங்கேருந்து ஆரம்பிக்கலாம்? எப்படி ஆரம்பிக்கலாம்? நீயே சொல்றியா இல்லை? சார் சொல்லிடுறேன் சார். ஃப்ளாட்டில் தனியாக இருக்கிற ஆண்டிங்க தான் சார் எங்கள் டார்கெட்டு. கிடைக்க லிங்கை வச்சு கேமரா ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். அடுத்த நாள் லிங்க் கொடுத்தவன் கையில் ஃபுட்டேஜை கொடுத்துட்டு பணங்கிறத விட என் வேலை முடிஞ்சது சார். இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் தானே நீ? அதனாலலாம் ஒன்றும் டெக்கி ஆகலை. படித்தது ஒன்று, பிடிச்சது ஒன்று. இப்போ இந்த மாதிரி வேலை செய்கிறதுக்கெல்லாம் கஷ்டப்பட வேண்டியதே இல்லை. வாட்ச், பென், கீ செயின், ஷர்ட் பட்டன், பொண்ணுங்க ஈரிங்னு இப்படி எதில் வேணாலும் கேமரா வைக்கிற அளவுக்கு டெக்னாலஜி, நானோ டெக்னாலஜியாக வளர்ந்துச்சு சார். ஓ, அப்போது உன் குரூப்பில் இருக்கிறவன்லாம் உன்ன மாதிரி ஸ்மார்ட்டுங்கிற? ஐயா, இந்த வேலையை யார் கொடுக்குறாங்க, இதை நான் யாருக்காக செய்கிறேன்னு கூட எனக்கு தெரியாது ஐயா. இந்த மாதிரி வீடுகளை காட்டுவேன், பிளம்பரோ ஏசி மெக்கானிக்கோ வேலையை முடிச்சுட்டு
வீடியோ கொண்டு வந்து என்கிட்ட கொடுப்பாங்க. அதை ஹெல்மெட் போட்ட ஒருத்தன் பைக்கில் வந்து வாங்கிட்டு போயிடுவான். ஐயா, இது செஞ்சா எனக்கு அப்பப்போ 500,000 கிடைக்கும், அவ்வளோதான் ஐயா. ஐயா, மாசம் பூரா கண்டு முழிச்சு டியூட்டியை பார்த்தா சம்பளம்னு வெறும் 6,000 தான் கிடைக்குது. வீட்டில் பொண்டாட்டி பிள்ளைங்க வாடகை படிப்புன்னு என்னால முடியலையா, அதனால தான் இத. ஐயா, அவன் முகத்தை கூட இதுவரையில நான் பார்த்ததில்லையா. ஆமாங்க ஐயா. குட் மார்னிங் பேபிமா. நான் ஃபோன் பண்ணா நீ குட் மார்னிங் சொல்றியா? சரி இப்போ என்ன நீ ஒரு தடவை சொல்லு. குட் மார்னிங். ஆமா, என்ன ரொம்ப நேரமா கால் பண்ணிட்டே இருக்கேன், ஃபோன் எடுக்கவே இல்லை. செம்ம பிஸியா? வாஷ்ரூம்ல இருந்தேன். ஓஹோ. என்ன சொல்லு. ஒன்றும் இல்லை, உன்னோட பர்த்டேக்கு இன்னைக்கு ஷாப்பிங் போகணும்னு சொல்லியிருந்தேல்ல, என்னால் வர முடியாது, அதை சொல்ல தான் உனக்கு கால் பண்ணேன். நந்து, ஏய் நந்து, என்ன மூட் அவுட் ஆயிட்டியா? இன்னைக்கு எல்லாம் என்ன, இன்னொரு நாள் போய்க்கலாம். வேலை முடிஞ்ச உடனே அடுத்த செகண்டே நேராக வந்து உன்னை பார்த்துடுறேன். ம், பாய். ஃபோன் பண்ணு. ஓகேடா, ஓகே பை. அப்போ யாருக்கும் யாரையும் தெரியாதுங்கிறியா? ஏன்னா எங்கள் நெட்வொர்க் கனெக்ஷன் அப்படி. காவல்துறை உங்கள் நண்பன், நீங்களும் மீடியாவும் தான் சார் எங்களோட முதல் ஃப்ரெண்ட்ஸு. நம்ம நாட்டு சோல்ஜர் இன்னொரு நாட்டில் மாட்டிக்கிட்டா உயிரே போனாலும் எதுக்கு வந்தேன்னு சொல்ல மாட்டேனாரு. இங்கே மீடியா அவங்க யார், அவங்க குடும்பம் எங்கே, அவங்க குழந்தைங்க எந்த ஸ்கூலில் படிக்கிறது முதல் கொண்டு காட்டுச்சு. இன்னொரு பக்கம் பாதிக்கப்பட்ட பொண்ணு கம்ப்ளைண்ட் கொடுத்தா விக்டம் யாருன்னு பேரை சொல்லி ஊரை சொல்லி இது போதாதுன்னு எந்த அரசியல்வாதிகளுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு போலீஸ் வாயாலேயே சொல்ல வேண்டியது. ஒரு கிரைமை எப்படியெல்லாம் பண்ணலாங்கிறத போலீஸ்கிட்ட தான் சார் கற்றுக்குறோம். ஒரு கிரைம்லேருந்து எப்படி நாங்கள் மாட்டாமல் தப்பிக்கணுங்கிறதுல ரூட்டை போட்டுக்கிறோம். நாங்கன்னா டெலிவரி பாய், ஹோட்டல் முதலாளி, மேனேஜரு, அப்புறம் நீ எல்லாரும் சேர்ந்து பண்ணீங்களா? இந்த ஒய்ஃபை மேட்ரு என்னை தவிர வேறு யாருக்கும் தெரியாது சார். புதுசாக கல்யாணம் ஆகி வர கப்புள்ஸுக்கு ஒய்ஃபை பாஸ்வேர்டு கொடுத்துட்டு பணம் கொடுக்குறவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிவிடுவேன் சார். அது எப்படி உங்களுக்கு அந்த வீடியோ ஃபுட்டேஜ் எல்லாம் கிடைக்குது? ஆசை லட்சமாக சம்பாதிச்சாலும் ஃப்ரீயாக கொடுத்தா நம்ம ஆளுங்க விட மாட்டாங்களே. ரயில்வே ஸ்டேஷன், சினிமா தியேட்டர், ஷாப்பிங் மால், ஹோட்டல் ரூமுன்னு இப்படி எல்லாத்துலேயும் ஒய்ஃபை ஃப்ரீயாக கொடுத்தா உடனே ஓகே கொடுத்துட்றது. இருந்த இடத்துல இருந்து அந்த ஒய்ஃபையை ஹேக் பண்ணி அதை யூஸ் பண்ணுற யூஸரோட ஃபோனில் போய் எங்களுக்கு வேண்டியதை வைக்கிறதுக்கு எடுக்கிறதுக்கும் 3 minutes போதும் சார். ஓ, இப்படி தான் உங்களுக்கு தெரியாமல் ரெக்கார்ட் பண்ணுற? அப்படி இல்லை சார், தேட்டரில் கேமரா இருக்குன்னு படம் பார்க்க வர எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இருட்டில் எதுவுமே தெரியாதுன்னு அவங்க பண்ணுற சேட்டை எங்களுக்கு ப்ராஃபிட் ஆயிடுது சார். ப்ராஃபிட்னா எவ்வளோ சார்? 500 ரூபா சார். பொண்ணுங்க ஆதார் கார்டு, டிரைவிங் லைசன்ஸு, பாஸ்போர்ட்டு இதெல்லாம் ஜெராக்ஸ் எடுக்க வந்தால் எக்ஸ்ட்ரா ஒரு காப்பி போட்டு வச்சுப்பேன் சார். அதை வச்சு அந்த பொண்ணுங்க பேர்லேயே சிம் கார்டு வாங்கி ப்ரோக்கர்கிட்ட கொடுத்துருவோம் சார். அப்போது இந்த சிம் வச்சு தான் அந்த பொண்ணுங்களோட சேட் பண்ணுறாங்க. ஹலோ. நீ பாட்டு ஐ லவ் யூ சொல்லிட்ட, என்னால் தூங்கவே முடியல. அதனால முதல்ல உன் அட்ரஸை கூட அந்த இடத்துக்கே வரேன். இதை பாருங்க, தெரியாமல் மாற்றி உங்கள் நம்பருக்கு நான் ஃபோன் பண்ணிட்டேன். ஐம் சாரி. நீ மறந்து பண்ணியோ இல்லை மாறி பண்ணியோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் என்ன கமிட் ஆயிட்டேன். ஐ லவ் யூ. ஸ்டூபிட். கட் பண்ணிட்டியே. இந்த விஷயம் அந்த பொண்ணுங்களுக்கே தெரியாதுல்ல? ஆமாம் சார். அப்போ தான் நம்ம பசங்களுக்கு பிரச்சனைன்னா மாட்ட மாட்டானுங்க. இப்போ மாட்டிக்கிட்டியே, என்ன பண்ண போகிற?
சார், தாமஸ்ங்கிற சின்ன மீனை தான் பிடிச்சிருக்கீங்க. என்ன மாதிரி 100 சின்ன மீனுங்க வெளியே இருக்கு. இந்த சின்ன மீனுங்களை வச்சு பணம் பார்க்க 1000 திமிங்கள் இருக்கு. அதுக்கெல்லாம் வலை வீசணும்னு நினைச்சாலே டயர்ட் ஆயிடுவீங்க. டயர்டா? சரி, எதுக்கு ஹிடன் கேமரா? அதான் இந்த மாதிரி படத்திலலாம் நடிக்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்களே. அப்படின்னா மயிரிடா, ஹிடன் கேமரா வச்சு அப்பா பெண்களோட வாழ்க்கையில விளையாடுறீங்க. ஹிடன் கேமரா மார்க்கெட்னா என்னன்னு தெரியுமா சார் உங்களுக்கு? இன்றைக்கி ஆன்லைன் சர்ச் இன்ஜினில் அதிகமாக தேடப்படுறதில்ல ஹிடன் கேமரா வீடியோஸும் ஒன்று. பெரிய பெரிய சேனல்ஸ், நியூஸ் பேப்பர் எல்லாத்துலேயும் சாமியார் வீடியோஸ், நடிகைங்க ஃபோட்டோன்னு போட்டதும் ஏன் பரபரப்பாச்சு? க்யூரியோசிட்டி, அல்பத்தனமான ஆசை. நம்ம வீட்டில் 1000 பிரச்சனை நடந்தாலும் அடுத்தவங்க வீட்டு ஜன்னல் எட்டி பார்க்க தானே சார் நம்ம ஆளுங்களோட பழக்கமே. ஹிடன் கேமரா என்ன, ஸ்மார்ட் டிவியே போதும். டிவியில் ஒய்ஃபை கனெக்ட் பண்ணியிருந்தா அவங்க பெட்ரூமில் என்ன நடக்குதுன்னு டிவி வழியாகவே எங்களால் பார்க்க முடியும். அப்போ இது ஒரு பெரிய பிஸ்னஸ்ன்னு சொல்ல வர. சார், ஹை ப்ரொஃபைல் ஃபுட்டேஜ்னா லட்சத்தில் பார்க்கலாம். ஒன்றுமே இல்லாத ஃபுட்டேஜுக்கு, சப்ப ஃபுட்டேஜுக்கு 999. அப்படின்னா புரியல? 999 ரூபாய் மட்டுமே. தட் இஸ் 999. குட் ஷாட் சார். சொல்லுங்க வினோத். சார், அந்த பொண்ணுங்களோட சூசைட் கேஸுக்கான ரீசன் கண்டுபிடிச்சாச்சு சார். தேங்க்யூ சார். சார், இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய நெட்வொர்க் ஆப்ரேட் ஆகுது சார். மோட்டோ என்னன்னு தெரிஞ்சுதா? சார், பொண்ணுங்களோட செக்ஸ் வச்சுக்கிட்டு அது வீடியோ ஆக்கி பணம் பார்க்குறாங்க சார். இதில் அவமானம் தாங்க முடியாமல் தான் இந்த 3 பேரும் சூசைட் பண்ணிட்டாங்க. வெளியில் தெரிஞ்சது இந்த 3 பேர் தான் சார். ஆனால் அசிங்கமாயிடுமோன்னு வெளியில் சொல்லாதவங்க நிறைய பேர் இருக்கலாம். இது எப்படி டிபார்ட்மெண்ட்டுக்கு தெரியாமல் போச்சு? காரணம் இருக்குது சார். இவனுங்க ஒவ்வொருத்தனுக்கும் கனெக்ஷன் இல்லாமல் ரொம்ப பிரில்லியண்டாக டீமே வச்சுருக்காங்க. ஒவ்வொருத்தனையும் விசாரித்ததில் இவங்களோட ஹெட் ஒரு ஆஃப்ரிக்கன் தெரிய வந்தது. அவன் பேர் ஆஸ்டின். அவன் இப்போ சென்னையில் இருக்கான். என் கஸ்டடியில் இருக்கிற தாமஸை வச்சு அந்த ஆஸ்டினை ஸ்பாட்டுக்கு வர வைக்கிறேன் சார். ஓகே. அவனையும் அரெஸ்ட் பண்ணிவிட்டு என் கையில் இருக்கிற எவிடன்ஸையும் கஸ்டடியில் இருக்கிறவங்களையும் நாளைக்கு மார்னிங் ஹேண்ட் ஓவர் பண்ணுறேன் சார். ஓகே வினோத், ப்ரொசீட். சார். Bro, where are you? You are under arrest. You have no other option. Game over, buddy.
Game over for you, buddy. Good job, bro. குட் மார்னிங் மிஸ்டர் பிரதாப். உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான கேஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணணும். சொல்லுங்கள் சார். அந்த பொண்ணுங்க சூசைட் கேஸ் இன்வெஸ்டிகேஷனில் தான் நம்ம வினோதை கொண்டு இருக்காங்க. இறந்தது நம்ம ஆஃபீஸர். அதனால் கேஸ் கிரிட்டிக்கலாக போயிட்டுருக்கு. நீங்கள் உடனே சார்ஜ் எடுத்து இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிங்க. கீப் இட் கான்ஃபிடென்ஷியல் பிரதாப். ஒரு ஃபாரினரும் இன்வால்வ். ஸோ இந்த கேஸை கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். ஓகே சார்? ஷூர் சார். கீப் ரிப்போர்ட்டிங். ஓகே சார். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். இங்க பார், காலம்பூரா உன்னை காதலிக்க சொல்லலை, 1/4 மணி நேரம் நல்லா ரசிச்சு காதலிச்சா போதும். என்ன சொல்ற? எப்போ வேணாலும் சொல்லு, நான் ரெடி. கனெக்ஷனை எப்போ கொடுக்கலான்னு நீ சொல்லு. இடத்த நான் சொல்றேன். பட்டா ஹலோ. என்ன நினைச்சிட்டே தூங்கிட்டியா? என் நம்பரை பிளாக் பண்ணலாம், என்ன பிளாக் பண்ணவே முடியாதே. டேய் லூசு,
ஏதோ என் மேல தப்பு இருக்கு, இல்லைன்னு சொல்ல ஒத்துக்கிறேன். அதுக்காக தான் அவ்வளவு பொறுமையா இருக்கேன். இல்லைன்னு வச்சுக்கோ. வச்சுக்கிறேன். உன் ஃபோனில் இப்போவே வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணி பாரு. நீ நடித்த படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்க. இது வெறும் ட்ரெய்லர் தான், சென்சாரே பண்ணாம ஃபுல் பிக்சர் இருக்கு. உனக்கு என்னடா வேணும்? ஏன் இப்படி என் போட்டோஸை மாஃபிக் பண்ணி மிரட்டுற? எதுக்குடா என்ன இப்படி டார்ச்சர் பண்ற? லைஃப் லாங் என் கூட இரு நான் சொல்றேன். ஒரு 5 நிமிஷம் அவ்வளவுதான். நீ தனியா தான் இருக்குன்னு தெரியும். இதோ வந்துகிட்டே இருக்கேன். ராஸ்கல், how dare you? இதுக்கு மேல ஏதாவது பேசின செருப்பு பிஞ்சிரும். வைடா போன. பொம்பளை புருக்கி. இந்த நேரத்தில் கால் பண்ணுறேன். நந்தினி அண்ணா, சொல்லுமா. அண்ணா, என் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்றதா நினைச்சிட்டு வேற ஒரு நம்பருக்கு ஃபோன் பண்ணிட்டேன். சாரின்னு கூட சொல்லி பார்த்துட்டேன். ஆனா அதுக்கப்புறம் பல நம்பர்ல இருந்து கால் பண்ணி டார்ச்சர் பண்ணிட்டே இருக்கான். அந்த பொறுக்கியோட நம்பரை எனக்கு அனுப்பி வை, நான் பார்த்துக்கிறேன். நீ கவலைப்படாம தூங்க. நீ நம்பரை மட்டும் அனுப்பு. சரிண்ணா. பேபிமா, ஹே ஹே, என்னாச்சு? என்னை விட்டு எங்கடா போன? இம்பார்ட்டன்ட் மீட்டிங், மந்த்லி டார்கெட்டை முடிக்கணும்னு. இனிமே என்னை தனியா விட்டு போன? கோபப்படாத. சரி போல உக்காரு. குச்சண்டி மேடம், இப்போ சொல்லு, என்னாச்சு? ஏன் இவ்வளோ டென்ஷனாக இருக்க? உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். முக்கியமான விஷயமா? என்ன? உனக்கு ஃபோன் பண்ணுறதா நினச்சிட்டு வேற ஒரு நம்பருக்கு ஃபோன் பண்ணிட்டேன். சரியான பொம்பளை பொறுக்கி அவன். தினமும் விடாமல் ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கான்டா, வேற வேற நம்பர்லேருந்து. ஒரே டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். நான் ஃபோனையே ஸ்விட்ச் ஆஃப் பண்ணலாமான்னு கூட நினச்சேன். நீ எப்போ வேணாலும் ஃபோன் பண்ணுவேன்னு தெரியும், அதனால தான் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணல. எனக்கு இந்த சிம்மே வேண்டாம், மாற்றிடலாமான்னு தோணுது. என்ன நீ கண்டவனுக்கு பயந்துட்டு நீயும் உன் சிம் கார்டை மாற்றணும்? நீ இப்போ என்ன பண்ணுற? உனக்கு அவன் 4-5 நம்பர்லேருந்து கூப்பிட்டான்னு சொன்னல, அந்த எல்லா நம்பரையும் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு வாட்ஸ்அப் அனுப்பு போ. ஓகே. ஏய் முரளி, அரவிந்த் பேசுகிறேன். சொல்லு மச்சி. நீ என்ன பண்ணுற? உனக்கு இப்போது வாட்ஸ்அப்பில் ஒரு பிக் அனுப்புகிறேன். அதில் 4-5 நம்பர்ஸ் இருக்கும். அந்த அட்ரஸ் எல்லாத்தையும் எனக்கு உடனே மெசேஜ் பண்ணு. ரொம்ப அர்ஜென்ட்டா? ஆமாண்டா, உடனே அனுப்பு. அந்த வேலை இருக்கேன், ஆஃபீஸ் போயிட்டு அனுப்புகிறேன். சரி ஓகே, அனுப்பு. ஓகேடா. வாட்ஸ்அப் அனுப்பிட்டியா? இந்த ஃபோன் டார்ச்சர் உனக்கு இனிமேல் இருக்கவே இருக்காது. ஆமாம், பொதுவாக நீ டென்ஷனாக இருக்கும்போது வீட்டுக்கு யாராவது வந்தால் சாப்பிட எதுவும் கொடுக்க மாட்டியா? சரி, காஃபி கொண்டு வரேன். உடுப்பி ஹோட்டல் போனாலே காஃபி கிடைக்கும்.
ஆனா உட்பி கிட்ட மட்டும்தான் குத்துதுடா. தாடினா குத்ததான் செய்யும். ட்ரிம் பண்ணிட்டு வந்திருந்தா இன்னொன்று கிடைச்சிருக்குமோ? ஏய் வாடா வாடா வெளியே. என்ன சார்? வெளியே வாடா. எதுக்கு சார்? வெளியே வா சொல்றேன். சார் சொல்லுங்க சார். ஏய் சார் நான் என்ன பண்ணேன்? வாடான்னு. சார் இது பாருங்க சார். சார் வேணாம் சார். ஏய் ஹே நந்து, கோச்சுக்காத. வர வழியெல்லாம் டிராஃபிக், அதான் லேட் ஆயிடுச்சு. ஹே ஏன் ஒரு மாதிரி டல்லாக இருக்க? அரவிந்த், எனக்கு என்னமோ தெரியல, ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ணுறேன். எனக்கு யாருமே இல்லாத மாதிரி ஃபீல் பண்ணுறேன். பயமாக இருக்குடா. ஏய் இப்போதான் அந்த ஃபோனில் டார்ச்சர் பண்ணவனையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இனிமேல் எந்த பிரச்சனையும் இல்லையே, அப்புறம் ஏன் பயமாக இருக்கு? வேற ஏதாவது புதுசாக பிரச்சனையா? இல்லைடா, இன்னைக்கு அவன் போயிட்டான், நாளைக்கு வேற ஒருத்தன் வருவான். ரோட்டில் நடந்தால் பயமாக இருக்கு, அப்பார்ட்மெண்ட்டில் இருந்தால் பயமாக இருக்கு. எனக்கு இந்த இடம், இந்த ஜனங்க, இந்த காஃபி ஷாப் எல்லாமே பயமாக இருக்கு. வாழணுங்கிற ஆசையே போயிடுச்சு. இந்த தனிமை என்ன ரொம்ப பயமுறுத்துது. நந்தினி, நீ பேசுறது உனக்கே சின்ன பிள்ளைத்தனமா இல்லையா? இங்கே பார், இந்த உலகத்தில் இருக்கவங்க எல்லாருக்கும் ஏதாவது ஒரு விதத்தில் பிரச்சனை இருக்க தான் செய்யும். ஒன்ன மாதிரி எல்லாரும் நினைக்க ஆரம்பிச்சிட்டா அப்புறம் இங்கே யாருமே இருக்க முடியாது. முதல்ல லைஃப்பில் இருக்கிற நம்பிக்கையை இழக்காத. இந்த பிரச்சனையெல்லாம் 1-2 நாளில் சரியாயிரும். நீ கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கா. இந்த ஆர்டிஃபிஷியலான சூழ்நிலையிலேருந்து விலகணும் அரவிந்த். இயற்கையான இடத்துக்கு போகணும். தனிமையில் நீயும் நானும் மட்டும் சந்தோஷமா வாழணும். ஆசையா இருக்குடா. அப்பாடா, நீ கொடுத்த இந்த பில்டப்லாம் பார்த்த உடனே எங்க நீ என்னை விட்டுட்டு தனியா எங்கேயோ போறியோ அப்படின்னு பயந்தே போயிட்டேன். நீ இல்லாம என் வாழ்க்கையை நினைச்சு பார்க்கவே முடியாதுடா. 2-3 நாளைக்கு எந்தவித டென்ஷன் இல்லாம யாருமே இல்லாத இடத்துக்கு போகணும். ரிலாக்ஸ்டா இருக்கணும். கூட்டிட்டு போவியா அரவிந்த்? ஏய் ஏய், இது என்ன கேள்வி? கண்டிப்பா போறோம், நாளைக்கே போறோம், சரியா? ஹாப்பி? சரி, இன்னும் கொஞ்சம், இன்னும் கொஞ்சம், இன்னும் கொஞ்சம், அவ்வளவுதான். விழியால் பேசும் கிளியே, நெஞ்சை தழுவும் பனியே, விழியால் பேசும் கிளியே, நெஞ்சை தழுவும் பனியே, உன் அழகை கொள்ளை கொள்ள நானும் இங்கு கல்வன் நானே. என் விழியால் உன்னை பார்த்து நானும் இன்று ஏங்கி போனேன். விழியால் பேசும் கிளியே, நெஞ்சை தழுவும் பனியே, என் ரகசிய
பேசும் கிளியே நெஞ்சை தழுவும் பனியே தமிழில் எழுத்துக்கள் நூறா நான் பேச வந்தேன் சோரா அடி உன்னை கண்டேன் நேரா தொலைந்தேனே கனவிலும் நினைவிலும் நீயே உன்னை நினைத்துக் கொண்டிருப்பதும் நானே பகலிலும் இரவிலும் நீதான் வருவாயே மேகங்கள் கருகிறதே காயங்கள் மறுகிறதே ஐயோ எனக்கு என்ன ஆச்சு புரியலையே வலையில் விழுந்த விண்மீனை போலும் காதலில் விழுந்தேன் என் விழியால் உன்னை பார்த்து நானும் இன்று எங்கே போனேன் விழியால் பேசும் கிளியே நெஞ்சை தழுவும் பனியே Yo, bro, can I have a lift? Where? I'm going this side. Just 2 kilometers away. Yeah, why not? Come. Oh, all right. Yeah, thank you. Hey, bro, you comfortable? Oh, yeah, thank you. So, where are you guys going? We are just going for trekking, bro. Oh, trekking? Yeah. That's cool, man. That's cool. Yeah, you guys going for trekking? All right. Hey, can you please stop here? Thank you so much for the ride. It was a nice ride. Okay, thank you. Welcome. Very kind of you, sir. Cool, bro. Just cool. 1 minute. 1 minute. Okay, bye, dude. Oh, yeah, thank you so much. Have a nice day, man.
ஜீப்லலாம் ட்ரெக்கிங் போகக்கூடாது. ட்ரெக்கிங்னா நடந்து போகணும். அப்படியா? அப்படியே தான். நீ வா, நான் சொல்கிறேன் எப்படின்னு. இந்தா குடி. இங்கே என்னது? இப்போ வா. எவ்வளோ தூரம் போகணும்? இப்படியே ஒரு 4-5 கிலோமீட்டர் நடக்கணும். சுற்றி சுற்றி மறுபடியும் இங்கே வந்துடுவோம். இதுக்கு பேர் தான் ட்ரெக்கிங். இங்க பாரு சாமி, வா கும்பிட்டு போலாம். இதெல்லாம் சாமியா? எனக்கு இது மேலாம் நம்பிக்கை இல்லை. சரி சரி, நீ போ, நான் கும்பிட்டு வரேன். நல்லா கும்பிடு கும்பிடு கும்பிடு. எனக்குன்னு யாருமே இல்லையே. நான் எவ்வளோ நாள் கவலைப்பட்டிருக்கேன். ஆனால் அரவிந்த் வந்ததுக்கு அப்புறம் அந்த கவலையே இல்லை. நான் அரவிந்தை கல்யாணம் பண்ணிட்டு காலம் பூரா சந்தோஷமா இருக்கணும். எனக்கு சாமி கும்பிட்றதும் பிடிக்காது, இந்த மாதிரி பொட்டு கிட்டு இந்த சென்டிமெண்ட்ஸும் பிடிக்காது. இதை நீயே வச்சுக்கோ. வா போலாம். அட வாமா. இன்னும் 2 நாள்ல மேட்ரை முடிச்சிருவேண்டா. ஏய், அரவிந்த்னா சும்மாவா? அவ இப்பதான் முழுக்க என்னோட கண்ட்ரோலுக்கு வந்திருக்கா. நான் இப்ப என்ன சொன்னாலும் கேட்பாடா. மச்சான்டா, உனக்கு பார்த்தாலே 10 ஃபிகரை கரெக்ட் பண்றவ நீ. உனக்காடா சொல்லி தரணும். கேடிடா நீ, பக்கா கேடி. ப்ளீஸ் வேண்டாம். கிக்கா இருக்கா? போட்டோவை பார்த்ததுக்கே இவ்வளவு அழுவுறியே, முழு வீடியோ பார்த்தா என்ன ஆவ? மச்சி, அந்த சிம்மை தூக்கி போடு. இந்த புது சிம் ரொம்ப சென்சிட்டிவ், பார்த்து ஹேண்டில் பண்ணு. சப்ப ஃபுட்டேஜ் எல்லாம் அனுப்பிச்சிடாத, நல்லா வச்சு செய்யணும். இதை மட்டும் முடிச்சுட்டு அடுத்து இன்டர்நேஷனல் சிம் ரெடியா இருக்கு. இன்னைக்கு வைக்கிறேன்டா கேமராவை. அரவிந்த், அரவிந்த், டீ வேணும். டீ அப்புறமா குடிச்சுக்கலாம் விடு. எனக்கு டீ வேணும். ஐயோ, டீ தானே போடுறேன். இந்த பொண்ணுங்களுக்கு ஆர்டர் பண்ணுறதுல மட்டும் ஒன்றும் குறைச்சலே இல்லை.
இங்க வாயே, சீக்கிரம் வந்து பாரு. இங்க வா அரவிந்த். அரவிந்த், என்னடா ஆச்சு இப்போ? எதுக்கு மூட் அவுட்? சொன்னா தானே தெரியும். யாருமே இல்லாத இடத்துக்கு வந்து தனிமையில சந்தோஷமா இருக்கணும்னு நீ தானே சொன்ன. ஆமா சொன்னேன். இப்ப சந்தோஷமா தானே இருக்கோம். இருக்கோம் இல்ல இருக்க. அப்போ நீ சந்தோஷமா இல்லையா? நந்தினி, நீ 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 வந்த வேலையை விட்டுட்டு வேற ஏதோ வேலை பார்த்துட்டு இருக்க நந்தினி. என்ன சொல்ற? எனக்கு ஒன்றும் புரியல. சந்தோஷங்கிறது வெளியே மட்டும் இல்ல, டென்ட்டுக்கு உள்ளேயும் இருக்கு தெரியுமா? அரவிந்த், நீ சுத்தி சுத்தி எங்க வரேன்னு தெரியும். இந்த உடல், உயிர் எல்லாமே உனக்கு தான். அதுக்கு நேரம் காலம்னு இருக்குடா. நேரம் காலங்கிறதெல்லாம் மற்றவங்களுக்கு தான் நந்தினி, நம்மள மாதிரி தனிமையில் இருக்கிற லவர்ஸ்க்கு இல்லை. ஒர்க் அவுட் ஆகலையே, இன்னும் 2 நாள் இருக்குல்ல, எப்படியாவது முடிச்சிடலாம். ஓகே, चलो ரிலாக்ஸ். ட்ரெக்கிங் போலாமா? சொல்றா 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 சார், தெரியாது சார். சொல்றா சொல்ல மரியாதையா சொல்றா சொல்லு சொல்லிடுறேன் சார். சொல்லு சொல்லிடுறேன் சார்.
அரவிந்த் வா. வரேன் போ. ஏன்டா நின்னுட்ட? போ, நான் தான் வரேன்னு சொல்றேன்ல. அரவிந்த் 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 விளையாடாதடா. அரவிந்த் விளையாடாதடா. வாடா வா. அரவிந்த் நான் பயந்தே போயிட்டேன். ஏன்டா அப்படி பண்ண? ஏன்டா? இப்போ நீ என்ன பண்ண போன? உனக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு முடிவே பண்ணிட்டேன். அதுக்கு நானும் செத்துறணும்னு முடிவு பண்ணிட்டேன்டா. நீ இல்லாத வாழ்க்கை எனக்கு எதுக்கு தேவையில்லை. என்ன என்ன பேசுற நந்தினி நீ? நான் சும்மா விளையாட்டுக்கு. டேய் போடா. விளையாட்டுக்கு கூட இல்ல. இனிமே எப்பவுமே என்னை விட்டு பிரியவே கூடாது. செத்து வேண்டாம்.
பேபிமா. ஏய் எந்திரி. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday my dear baby ma. Happy birthday to you. உன்னோட பர்த்டேக்கு என் gift. ஏன் பிறந்த நாள் அதுமா கண் கலங்குற? இல்லடா, இது ஆனந்த கண்ணீர். வேணாம் பேபிமா, உன் கண்ணுல இருந்து கண்ணீர் வரவே கூடாது. அது ஆனந்த கண்ணீரா இருந்தாலும் சரி, வரக்கூடாது. சரியா? இந்த கிஃப்டை நீயே பிரிச்சு பார்க்கறதுக்கு முன்னாடி அதுல என்ன இருக்குங்கிறத நானே சொல்லிடுறேன். ஒரு அழகான saree இருக்கு. எனக்காக ஒன்று பண்ணுவியா? எனக்கு அதை கட்டி காட்டுறியா? உன் பர்த்டேயோட சர்ப்ரைஸ் இன்னும் முடியல. இன்னொரு சர்ப்ரைஸும் இருக்கு. அது என்னன்னு இந்த saree கட்டிட்டு வா, நான் சொல்றேன். நான் வெயிட் பண்றேன். சர்ப்ரைஸ் இருக்குன்னு சொன்னீங்க. சர்ப்ரைஸ் இருக்கு. நம்பவே முடியல. இது கனவா இல்ல நிஜமா? ஒவ்வொரு பர்த்டேக்கும் எனக்கு விஷ் பண்றதுக்கு என் ஃப்ரெண்டு கீதாவை தவிர வேற யாரும் இருந்ததில்லை. ஆனா இந்த தடவை இந்த வானம், இந்த நிலவு, இந்த நட்சத்திரம், இந்த தென்றல் காத்து, இது எல்லாமே எனக்கு விஷ் பண்ற மாதிரி ஒரு ஃபீலிங். நீ மட்டும் எனக்கு கிடைக்காம போயிருந்தா இது எல்லாத்தையும் நான் மிஸ் பண்ணிருப்பேன்டா. அரவிந்த், ஐ லவ் யூ. இன்னைக்கு நான் புதுசா பிறந்த மாதிரி உணர்றேன்டா. என் மேல நீ இந்த அளவுக்கு உயிரே வச்சிருப்பேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அதுக்கெல்லாம் நான் தகுதியானவனான்னு. நீ மட்டும் தாண்டா தகுதியானவன். உனக்குள்ள நான் என் அம்மா அப்பாவை பார்க்குறேன். ஒரு விதத்தில் நானும் அப்பா அம்மா இல்லாத அனாதை தான். அரவிந்த், அன்பு பாசம்னா என்னன்னே தெரியாம தான் நான் வளர்ந்தேன். ஆனா நீ தான் எனக்கு அது எல்லாத்தையுமே புரிய வச்ச. இல்லடா, உனக்கு நான் இருக்கேன். இந்த உலகத்துல
நாம 2 பேருமே அனாதை இல்ல. உனக்கு நான் இருக்கேன், எனக்கு நீ இருக்க. என் அம்மா அப்பாவோட ஞாபகார்த்தமா இந்த ரிங் மட்டும்தான் என்கிட்ட இருக்கு. எப்ப நான் என் வாழ்க்கையை உன்கிட்ட ஒப்படைச்சனோ இனிமே இந்த ரிங் உன்கிட்ட தான் இருக்கணும். சுவாசித்தே உயிரே அன்பே நான் இங்கே உன்னருகினிலே நான் என்னை உணர்ந்தே பெண் தேவதையே நீ இங்கே ஏதோ மாயம் கண்டேன் நானும் கனவிலும் நினைவிலும் நீ தானடி உணர்வில் கலந்து மனதில் மலர்ந்து கண்களில் கவிதையாய் நீ பிறந்தாயடி உன் காதலை நான் சுவாசித்தே உயிரே அன்பே நான் இங்கே உன்னருகினிலே நான் என்னை உணர்ந்தே பெண் தேவதையே நீ பார்க்க பின்னே நான் நடந்தேன் பறந்தேன் மலரே நீ யாரு போல உதடே சிரிப்பே பேச்சே தாச்சே என் மனதில் என்னாச்சே பறவை வானில் பறக்கும் போல என் மனமோ இன்று பறக்குதடா அலையில் கரையும் போல நீயும் நானும் இணைவோமடா I'm in love with you strong and I love it for you kannamma baby ma chinnamma I'm in love with you strong and I love it for you kannamma மௌனத்தில் என் மனம் துடிக்கின்றதே இன்று நான் என் பெண்மையை உணர்ந்தேன் உனக்காக நானும் மலர்ந்தேனே உன் காதலே நான் சுவாசித்தேன் உயிரே அன்பே
வேணுமா? டேய் ஆ இன்னொன்று வேணுமா? வேணாம் வேணாம் வேணாம், நீ சாப்பிடு. ஏய், என் ஃபோன் அடிக்குது. இந்த ஏரியாவில் சிக்னலே வராது. பார்த்துட்டு வரேன் புடி. பேபிமா, ஆஃபீஸ்லேருந்து ஒரு முக்கியமான காலு. எப்போவுமே இந்த ஏரியாவில் சிக்னல் வராது, ஆனால் இப்போது திடீர்னு வந்திருக்கு. ஏதோ அர்ஜென்ட்டான விஷயமா இருக்குன்னு நினைக்கிறேன். நான் அப்படியே சிக்னல் எங்கே கிடைக்குதுங்கிறத பார்த்து போய் பேசிட்டு வந்துடுறேன். ஓகே. இன்னொரு பீஸ் போட்டு சாப்பிடு. ஆ ஹலோ ஹலோ அரவிந்த். கேக்குது, சொல்லு. எங்கடா இருக்க? கொடைக்கானல்ல தான். டேய் 2-3 நாள் ஆச்சு கொடைக்கானல் போய். ஏன்டா இன்னும் வீடியோ அனுப்பல? இந்த ஃபுட்டேஜ் விஷயம்லாம் இனிமேல் என்கிட்ட எதிர்பார்க்காத. என்னை எதுக்குமே காண்டாக்ட் பண்ணாத. ஏய் என்னடா சொல்ற? ஏய் இல்லடா, நீ ஃபுட்டேஜ் அனுப்பு, நான் இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த மாதிரி கேவலமான விஷயம்லாம் பண்றதுல நான் முடிவு பண்ணிட்டேன். அவ கூட சந்தோஷமா நிம்மதியா ஒரு வாழ்க்கை வாழணும்னு முடிவு பண்ணிட்டேன். பேசிட்டியா? சிக்னல் கிடைக்குதா? கூட நானும் ஒரு கால் பண்ணிக்கிறேன். நாட் ரீச்சபிள். சரி, இன்னைக்கு என்ன பிளான்? பிளானு இங்கே பக்கத்தில் ஒரு பெரிய ஃப்ளவர் கார்டன் இருக்கு. பேய்மா, போலாமா? எங்க? வண்டி மெக்கானிக்? ஏய், தேவையில்லாமல் ஸ்ட்ரெயின் பண்ணிக்காத. நான் போய் இன்னைக்கு மெக்கானிக்கை கூட்டிகிட்டு வந்தால் தான் நம்ம ஊருக்கு போக முடியும். நீ ஒழுங்கா டென்ட்லேயே ரெஸ்ட் எடு. என்ன பட்டுமா? அரவிந்த், என்ன பேபிமா? எவ்வளோ நேரம் ஆகும்? 2 hours ஆகும். அவ்வளோ நேரம் ஆகுமா? ஏய், என்னாச்சு? உன்னை பிரிஞ்ச என்னால கொஞ்ச நேரம் கூட இருக்க முடியல. கடைசி வரைக்கும் என் கூடவே இருப்பியா? ப்ராமிஸா, நான் சாகிற வரைக்கும் உன் கூட தான் இருப்பேன். போதுமா? ரொம்ப தூரம் போகணுமா? உன்னை இந்த நிலைமையில கூட்டிட்டு போவேனாமேன்னு தான். நான் போயிட்டு சீக்கிரமா வந்துடுறேன். என் லைஃப் பூரா உன்னையும் இந்த நாட்களையும் மறக்கவே முடியாது. நீ என் கூட இருந்தா எனக்கு என்னமோ இந்த உலகமே என் பின்னாடி இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். இப்படியே இருந்துன்னு போல இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரம் இருந்துட்டு போய் ப்ளீஸ். ஏய், இன்னும் கொஞ்ச நேரம் என்ன? என்னோட வாழ்க்கை பூரா நான் உன் கூட மட்டும்தான் இருக்க போறேன். உன்னோட இந்த சந்தோஷம் நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் கண்டிப்பா இருக்கும். டோன்ட் வரி. நான் போயிட்டு வந்துட்டுமா? அரவிந்த், இப்போ என்ன பேபிமா? இங்க வா. லிப்ஸ் எவ்வளோ ட்ரையா இருக்கு பாரு. ஓ, இது வரைக்கும் நான் எப்படி இல்லாமல் வாழ்ந்துட்டேன். ஆனால் இப்போ தான் இப்படி தான் வாழணும்னு முடிவு பண்ணியிருக்கேன். நான் உன்னை இது வரைக்கும் மதித்ததே இல்லை. சாமின்னு ஒரு மரியாதை கொடுத்ததும் இல்லை. ஆனால் இப்போ தான் முத முறையாக நம்பிக்கையோட ஒரு விஷயத்தை கேட்குறேன். நந்தினியோட நான் சந்தோஷமாக வாழணும். அவள் ரொம்ப நல்ல பொண்ணு. என் மேலே உயிரையே வச்சிருக்கா. அவளுக்கும் எனக்கும் நல்லபடியாக கல்யாணம் நடக்கணும். அதை நீ தான் செஞ்சு வைக்கணும்.
கீதா. ஹலோ ஹலோ நந்தினி. ஹலோ 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 நந்தினி, எங்கம்மா இருக்க? அண்ணா நான் இப்போ ஃப்ரெண்டோட வெளியில வந்திருக்கேன். கீதா ஃபோன் உங்ககிட்ட. சொல்கிறேம்மா, ஒரு முக்கியமான விஷயத்துக்காக தான் 3 நாளாக உன் நம்பரை ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் உன் நம்பர் நாட் ரீச்சபிளாகவே இருந்தது. கீதாவை பற்றி ஒரு டீட்டெயில் வேணுமா? என்னண்ணா? கீதா யாரோ ஒரு பையனை லவ் பண்ணியிருக்கா. அது யாருன்னு உனக்கு தெரியுமாம்மா? கீதா ஒருத்தனை லவ் பண்றான்னு தெரியும், ஆனா அது யாருன்னு தெரியாதுண்ணா. என்னாச்சுண்ணா? கீதாவை லவ் பண்ணவன் ஒரு பொம்பளை பொறுக்கியம்மா. அவனை நம்பி அவன் கூப்பிடுற இடத்துக்குலாம் போயிருக்கா. அது அந்த பொறுக்கி வீடியோ எடுத்து பணத்துக்காக ஆன்லைன்ல அப்லோட் பண்ணியிருக்கான். கௌதம்ங்கிற பேர்ல சாருன்னு ஒரு பொண்ணை ஏமாத்திருக்கான். அவன் தற்கொலை பண்ணிக்கிட்டான். அந்த ராஸ்கலை பத்தின இன்ஃபர்மேஷன் உனக்கு மெயில் பண்றேன். ஏதாவது தெரிஞ்சா எனக்கு சொல்லுமா? கண்டிப்பா அண்ணா. அண்ணா கீதா. அந்த வீடியோ பார்த்த கீதா அவமானம் தாங்க முடியாம 3 நாளைக்கு முன்னாடி சூசைட் பண்ணிக்கிட்டாப்பா. அண்ணா ஹலோ ஹலோ நந்தினி. ஹலோ 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 நந்தினி, உனக்கு ஒன்றும் ஆகலையுமா? நந்தினி, இப்போ நீ எங்க இருக்கமா? என்ன சொல்லிட்டறமா? என்னாச்சுமா? ஏமா அழற? என்னாச்சுமா? சொல்லு நந்தினி, என்னாச்சு? தப்பு பண்ணிட்டேன்னா கீதா பண்ண அதே தப்ப நானும் பண்ணிட்டேன்னா. என்னம்மா சொல்ற? கீதா எந்த பொறுக்கிக்கிட்டே வந்தாலும் அது தெரியாம நானும் அவனை லவ் பண்ணி ஏமாந்துட்டேன். சரி ரிலாக்ஸ்மா. இப்போ நீ எங்க இருக்க? அவன் உன் கூட இருக்கானா?
நான் அவன் கூட தான் கொடைக்கானல் வந்திருக்கேன். நாங்க வந்து ஜீப் ரிப்பேர் ஆயிடுச்சு. அவன் மெக்கானிக் கூட்டிட்டு வர போயிருக்கான். நானும் அந்த கேங்ல ஒருத்தனோட டீடைல்ஸ் எடுத்துக்கிட்டு கொடைக்கானல் கிட்ட வந்துட்டேன். நீ பதட்டப்படாம இரு. நான் சொல்றத மட்டும் நீ செஞ்சா போதுமா? சரி அண்ணா, நான் இப்ப என்ன செய்யணும்? அந்த கேங்கோட செல்போன், லேப்டாப், வேற எந்த எவிடன்ஸ் கிடைச்சாலும் அதை சேஃபா எடுத்து வச்சுட்டு நீ ஜாக்கிரதையா இருமா. நான் இன்னும் கொஞ்ச நேரத்துல நீ இருக்கிற இடத்துக்கு வந்துடுவேன். சரிண்ணா. நீ தைரியமா இரு, நான் வந்துடுறேன். என்ன பேபிமா கிளம்பிட்டியா? எப்போ பாரு உனக்கு அவசரம் தான். நம்ம கல்யாணத்துக்காக நான் என்னெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு பாரு. மாலை, தாலி, என்னமோ பேபிமா. இங்கே வரும்போது நானும் நீயும் லவர்ஸாக வந்தோம். இங்கேருந்து போகும்போது நானும் நீயும் புருஷன் முன்னாடியாக தான் போகிறோம். எப்படி இந்த மாதிரி தான் கீதாவே கல்யாணம் பண்ணிக்கிட்டியா? எந்த கீதா? எத்தனை கீதாவோட வாழ்க்கையை நாசமாக்கி இருக்க பொறுக்கி. நந்தினி, நந்தினி இங்க பாரு. நந்தினி நான் சொல்றது கொஞ்சம் கேளு. நந்தினி, நந்தினி, நந்தினி ப்ளீஸ். நந்தினி, நந்தினி, நந்தினி இங்க பாரு. நந்தினி நான் சொல்றது கொஞ்சம் கேளு. உனக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சு. நான் ஒத்துக்கிறேன், நான் தப்பானவன் தான். ஆனா இப்ப நான் திருந்திட்டேன் பேபிமா. உன்னோட உண்மையான காதல் என்ன மாத்திச்சு பேபிமா. இப்போ நான் கூட ஆளணும்னு ஆசைப்படுறேன் பேபிமா. பேபிமா ப்ளீஸ் பேபிமா. பல பொண்ணுங்களோட வாழ்க்கையை கெடுத்துட்டு இப்போ என்னையும் ஏமாத்திட்டு உனக்கெல்லாம் வாழ்க்கை ஒரு கேடா? நீ பண்ண பொறுக்கித்தனம் எல்லாம் இதுல இருக்கு. உன்னெல்லாம் தூக்குல போட்டா கூட நீ பண்ண பாவெல்லாம் தீராது. போயிடு பேபிமா. நான் சொல்றது கேளு பேபிமா ப்ளீஸ் பேபிமா. Hey, touch my bag. பேமா ஒரு நிமிஷம் நான் சொல்றத பொறுமையா கேளு பேமா. இங்க வா, நான் பண்ணது தப்பு தான். ஒரே நிமிஷம் பொறுமையா நின்னு கேளு பேமா. பேமா ப்ளீஸ் பேமா. நான் சொல்றத பொறுமையா கேளு பேமா. ஐயோ அப்பலாம் சொல்லாத பேபிமா ப்ளீஸ் பேபிமா. நான் தப்பு பண்ணிட்டேன், நான் ஒத்துக்கிறேன். பேமா என் மேல நம்பிக்கை வை பேபிமா ப்ளீஸ் பேபிமா. பத்தி நீ பேசாதடா. நம்பி வந்த பொண்ணுங்களோட வாழ்க்கையோ உயிரையோ ஒரேடி அழிச்சு நீ எல்லாம் ஒரு மனுஷனே இல்ல. யூ சீட். ஐயோ பேபிமா நான் சொல்றத ஒரே ஒரு தடவை கேளு பேபிமா. பேபிமா நான் அப்படிலாம் இல்ல, திருந்திட்டேன் பேபிமா. Look, can I get my bag? This is my bag. Give me my bag. No, wait. Give me my bag. நந்தினி, நந்தினி நான் சொல்றத கேளு நந்தினி. நந்தினி அங்கெல்லாம் போகாத, சொன்னா கேளு நந்தினி. நந்தினி நான் சொல்லிட்டு இருக்கேன்ல, நில்லு நந்தினி. பேமா பாத்து பேமா, உளுந்துற போற பேமா. அப்படிலாம் போகாத பேமா, சொல்றத கேளு. ஐயோ நில்லு பேபிமா. நான் சொல்றத கொஞ்சம் கேளு பேபிமா. இங்க பாரு பேபிமா, இங்க பாரு நான் என்ன சொல்றேங்கிறத கொஞ்சம் பொறுமையா கேளு பேபிமா. பேபிமா. டேய், உன் பார்ட்னர் வர சொல்லிட்டு இப்ப எங்க டிராமா பண்றியா? உங்க குரூப் மொத்தத்தையும் சட்டத்துக்கு முன்னாடி நிறுத்துவேன். நீ எங்க வேணா கொண்டு போய் நிறுத்து, நானும் சந்தோஷமா வந்து நிக்கிறேன். ஆனா அதுக்கு முன்னாடி நான் சொல்றது கொஞ்சம் கேளு பேபிமா. நாங்க வரானே அவனுக்கு எனக்கு உண்மையில எந்த சம்பந்தமும் இல்ல பேபிமா. நான் சொல்றத நம்பு. செம்ம டிராமாடா. இப்படி எல்லாம் தான் நடிச்சு என்னையும் நம்ப வச்சல. ஏய், என்ன நினைச்சாங்க? என்ன நம்ப வச்சாங்க? 4 நாள் ஒரே டென்ட்டுக்குள்ளார ஒரே பெட்ல என் பக்கத்துல படுத்துட்டேன். இவ்வளவு நேரம் ஆயிருக்குமா ஒரு ஃபுட்டேஜ் எடுத்து அனுப்புறதுக்கு?
ஏன் அனுப்புற? லவ்டி, உன் மேல உண்மையான லவ். என் மூஞ்ச பார்க்க முடியாம அந்த பக்கம் திரும்பிக்கிறல. இவர் என் மூஞ்ச பாரு, என் மூஞ்ச ஒரே ஒரு பாரு. இவர் 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 உனக்கு தாடி பிடிக்காத நீ சொன்ன ஒரே காரணத்துக்காக முழுசா வலிச்சுட்டு வந்து நிக்கிறேன். நீ என்ன என் மூஞ்ச பார்க்க அந்த பக்கம் திரும்பி நிக்கிறல? இவர் 1008 காரணம் நான் சொன்னாலும் நான் பண்ணது எல்லாமே தப்புதான். நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா இப்ப நான் திருந்திட்டேன் பேபிமா. உன் கூட வாழணும்னு ஆசையா இருக்கு பேபிமா. என்ன மன்னிச்சிரு பேபிமா. பேபிமா பேபிமா உண்மையிலேயே நான் மாறிட்டேன். என்ன நம்பு பேபிமா, என்ன நம்பு. ஐயோ 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 பேபிமா 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 கால்ல கூட விழுற பேபிமா. என்ன மன்னிச்சிரு பேபிமா. பேபிமா உனக்குள்ள மன்னிப்பே கிடையாதுடா. பேபிமா பேபிமா என்ன நம்பு பேபிமா. நான் உண்மையிலே திருந்திட்டேன் பேபிமா. ஏய் பேபிமா நில்லு பேபிமா. கொஞ்சம் கேளு, கொஞ்சம் பொறுமையா பேச விடு. பேமா நில்லு பேமா. இவர் பேமா பேபிமா நீ இல்லாத வாழ்க்கையெல்லாம் நினைச்சு கூட பார்க்க முடியாது பேமா. பேமா உனக்காக நான் எதை வேற இழக்கிறதுக்கு தயாரா இருக்கேன். ஆமா பேமா பேமா நான் சொல்றது கொஞ்சம் ஒரு நிமிஷம் பொறுமையா கேளு பேமா. பேமா இவர் போது நில்லு. இந்த வழக்கெல்லாம் நீ எங்கேயும் போக முடியாது என்ன மீறி. நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளு பேமா. ப்ளீஸ் பேபிமா ப்ளீஸ். உன்னையே நம்பி வந்த என் கீதாவை சாகடிச்சிட்டியேடா. நான் விட்டா திருப்பி அதே பேசிட்டு போறேன். ஆமா நான் பொறுக்கிதான் நான் தப்பு பண்ணேன். நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா என் கூட வந்த எல்லா பொண்ணுங்களும் ரொம்ப உத்தமிங்களா யோகியமா? ஆசைடி ஆசை. வெறும் ஆசை மட்டும் இல்ல பேராசை. அதான் ஒரு ஆம்பளைய பார்த்தா அப்படியே வராங்க. இங்க பாரு அவங்களுக்கு என்ன தேவையோ அது என்கிட்ட எடுத்துக்கிட்டாங்க. எனக்கு என்ன தேவையோ அதை நான் அவங்ககிட்ட எடுத்துக்கிட்டேன். அவ்வளவுதான். பொண்ணுங்களை காதலிக்கிறங்கிற பேர்ல அவங்கள அசிங்கமா வீடியோ எடுத்து பணம் சம்பாதிக்கிற பொறுக்கி நீ. கேவலம் நீ எல்லாம் பொம்பளைங்களை பத்தி கேவலமா பேசுறியா? பேமா பேமா இங்க பாரு நான் பேசுனதெல்லாம் தப்புதான் பேபிமா. பேமா இங்க பாரு நான் ஐயோ வா பேமா போயிடலாம். வா பேமா போயிடலாம். ஒரே ஒரு போலீஸ்காரன் தான் வந்திருக்கான் பேமா. அவனை எப்படியாவது கொண்டுறேன். நம்ம ரெண்டு பேரும் எங்கேயாவது சந்தோஷமா வாழலாம். தூக்கு பேமா தூக்கு 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 தூக்கு. நீ எல்லாம் மனுஷனா மிருகமா? திருத்த முடியாதுடா. திரும்ப திரும்ப தப்பு பண்ற. சொகுசு வாழ்க்கைக்கும் காம வரைக்கும் இந்த புனிதமான காதல பயன்படுத்திட்டியடா.
நீ என்ன நடத்திட்டு போய்மா. வா பேமா போயிடலாம் எங்கேயாவது. வா பேமா சொன்னா கேளு பேமா. பேமா நீ என்ன வேணாலும் பண்ணு பேமா. ஆனா நான் மாறிட்டேன் பேபிமா. சொன்னா கேளு பேபிமா. வா 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 பேமா போயிடலாம் பேமா. ஓடிடலாம் பேமா. வா ஆ ஆ நீ ஒரு போலீஸ் இல்ல, ஒட்டுமொத்த போலீஸ் வந்தாலும் அவன் எனக்கு வேணும்டா. அவளை என்கிட்ட இருந்து பிரிக்க நினைச்சவன பேமா என்ன ஒரே ஒரு வாட்டி மன்னிச்சிட்டேன்னு சொல்லு பேபிமா. பேமா 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 பேமா